கொசஸ்தலை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. பூண்டி அணையிலிருந்து 1000 கன அடி உபரி நீர் திறந்து விடப்பட்டிருக்கு. நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டின நிலையில உபரி நீர் திறந்து விடப்பட்டிருக்கு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. சென்னையினுடைய முக்கிய குடிநீர் ஆதாரமா விளங்கக்கூடிய ஒரு அணைதான் சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்கம். பூண்டியில இருக்கக்கூடிய இந்த நீர்த்தேக்கம் பாத்தீங்கன்னா 35 அடி ஆழம் கொண்டதா இருக்கு. இதனுடைய முழு கொள்ளளவு 3231 மில்லியன் கன அடி அப்படின்னு சொல்லப்படுது. இன்று மதியம் 1 மணி நிலவரப்படி இதனுடைய கொள்ளளவு 2900 மில்லியன் கன அடியாக இருந்ததா கூறப்படுது. மேலும் சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்கத்துக்கு நீர்வரத்து 3500 கன அடியா இருக்கிறதுனால அணையினுடைய முழு கொள்ளளவை இது எட்டிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்துதான் உபரி நீர் திறந்து விடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா கனமழை பெஞ்சிட்டு வரதுனால மேலும் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அணையினுடைய பாதுகாப்பு கருதி நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று மதியம் 1:15 மணிக்கு வினாடிக்கு 1000 கன அடி நீர் திறந்து விடப்பட்டிருக்கு. ஒருவேளை நீர்வரத்து அதிகரிச்சதுன்னா உபரி நீர் திறந்து விடப்படக்கூடியது அதிகப்படியாகும் நிலையும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூழல தான் கொசஸ்தலை ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். அதனால கரையோரமா வசிக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா கொசஸ்தலை ஆறு செல்லக்கூடிய கிராமங்களான கிருஷ்ணாபுரம், ஆற்றாம்பாக்கம், மெய்யூர், வெள்ளியூர், திருக்கண்டலம், ஆத்தூர், பண்டிகாவலூர், இடையாஞ்சாவடி, மணலி புதுநகர், சடையான்குப்பம், எண்ணூர் உட்பட பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு.